ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வாயில் வச்சோடனே கரையிறக்குரிய ஒரு ரவா பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/4 கப் போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அது ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கிட்டேன். நான் பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லுமே நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை அந்த எண்ணெயிலே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். அதையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டியாகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட உங்களுக்கு நெய் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.